என்னடா வாழ்க்கை இது, நம்ம தலையெழுத்து மாறவே மாறாதா அப்படின்னு நினைக்கிற எல்லோருக்கும் ஒரு வரப்பிரசாதமாக அமைந்த திருக்கோவில் தான் திருச்சியில் உள்ள திருப்பட்டூர் என்னும் பிரம்மன் கோவில். இந்த கோவில் எங்குள்ளது என்பதை பற்றியும் இதன் தல வரலாறுகளையும் மற்றும் இந்த கோவிலுக்கு சென்றால் நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் இந்த ஒரே வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டுமல்லாமல் இதுபோல் மேலும் பல ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புராணங்களின் கூற்றுப்படி பிரம்மன் படைத்தல் தொழிலை செய்வதால் தான் முதற்கடவுள் என்று ஆணவம் கொள்கிறார். இதனால் சிவன் கோபம் அடைந்து படைத்தல் தொழில் உன்னிடம் இருந்து பறிக்கப்படுகிறது என்று சாபம் விடுகிறார். அவருடைய 5வது தலையையும் கொய்து விடுகிறார். இச்சாபத்திலிருந்து பிரம்மன் விடுபடுவதற்காக சிவ ஆலயங்களுக்கு சென்று யாத்திரை தொடங்குகிறார். அப்புனித யாத்திரையின் போது இத்தலத்திற்கு வந்து 12 சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செய்து பிரம்மபுரீஸ்வரரை வழிபடுகிறார். பிரம்மாவின் வழிபாட்டால் மகிழ்ந்த சிவன் பார்வதி தேவியின் வேண்டுகோளை ஏற்று மகிழ மரத்தின் கீழ் அவருக்கு தரிசனம் கொடுத்து சாப விமோசனம் கொடுக்கிறார். பிரம்மன் அவரின் படைத்தல் அதிகாரத்தை திரும்ப பெறுகிறார். சிவன் பிரம்மனை வாழ்த்தி அவருக்கு இந்த சந்நிதியை உருவாக்கி அருளினார். மேலும் இத்தலத்தில் பிரம்மாவின் விதி மறுபடியும் எழுதப்பட்டதால் இங்கு வரும் பக்தர்களுக்கும் அவர்களின் தலையெழுத்தை மாற்றி எழுதும்படி பிரம்மனிடம் கட்டளையிடுகிறார். இதனால் திருப்பட்டூரில் உள்ள பிரம்மனை தரிசனம் செய்தால் தன்னுடைய தலையெழுத்துக்களும் மாறும் என்பது மக்களின் நம்பிக்கையாக உள்ளது. அது மட்டுமல்லாமல் இத்தலம் மிகவும் பழமையான தலமாகும். இங்கு பதஞ்சலி முனிவர், வியாகிராபாதர் மற்றும் காசியபர் ஆகியோர் சிவனை தரிசித்து முக்தி அடைந்த தலமாகவும் இந்த திருத்தலம் கருதப்படுகிறது. மேலும் இந்த கோவிலில் உள்ள தீர்த்தம் பிரம்ம தீர்த்தமாக கருதப்படுகிறது. அம்மனின் ஆலயத்தின் வடப்புறம் உள்ளது. 4 அழகிய படித்துறைகளையும் வற்றாத நன்னீரையும் கொண்டுள்ளது. இந்த தீர்த்தத்தினால் பிரம்மன் அருள்மிகு ஈஸ்வரனை அர்ச்சித்ததாக பிரம்ம தீர்த்தம் என அழைக்கப்படுகிறது. பகுள தீர்த்தம் ஆலயத்தின் வடக்கு பக்கத்தில் சோலைகளுக்கு நடுவே 4 படித்துறைகளுடன் கூடிய குளமாக அமைந்துள்ளது. இவ்வளவு நேரம் இந்த கோவிலோட தல வரலாறுகள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இனிமேல் இந்த கோவிலுக்கு வந்தால் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அனைவரும் தங்களோட ஜாதகத்தை கொண்டு வந்து பிரம்மனின் காலடியில் வைத்து வணங்கிவிட்டு சென்றால் நிச்சயம் நன்மை ஏற்படும் என்பது அனைவரின் நம்பிக்கையாக உள்ளது. உங்களுக்கும் டைம் கிடைக்கிறப்ப நீங்களும் உங்களோட ஜாதகங்கள் அனைத்தையும் கொண்டு போய் பிரம்மனோட காலடியில் வச்சுட்டு வாங்க. நிச்சயமாக எல்லோர் வாழ்க்கையிலையும் ஒரு மாற்றம் கிடைக்கும். இந்த கோவிலில் உள்ள சிவன் மற்றும் பார்வதியின் பெயர் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். இங்குள்ள சிவனின் பெயர் பிரம்மபுரீஸ்வரர் என்பதாகும். இறைவியின் பெயர் பிரம்ம சம்பத் கௌரி என்பதாகும். ஸ்தல விருட்சம் மகிழ மரம். ஸ்தல தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம். இங்குள்ள சிறப்பு, அவர் 12 சிவனையும் வழிபட்டார் என்பதை பற்றி நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். ஓகே, இது மணச்சநல்லூர் வட்டத்தில் அமைந்திருக்கு. உங்களுக்கு டைம் கிடைச்சா நிச்சயமாக நீங்களும் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.